கிருஷ்ணா முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. இப்போ நம்ம 63வது தசகத்தில் இருக்கோம். நாராயணியத்தை பொறுத்தவரை அதில் 5 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். அப்போ சுவாமி அதை ஒரு விரலால் தூக்கிண்டு அந்த மலையை அந்த கையில் பக்கத்தில் வந்த பசுக்களை இன்னொரு கையால் சொரிஞ்சு கொடுத்துண்டு இளம் பெண்களோடையும் ஸ்நேகிதாளோடையும் அபிநயமும் கேலி பேச்சும் இருந்ததை பார்த்து கோபர்கள் அதிசயத்து மகிழ்கிறாங்க. எப்படி இவரால் இப்படியெல்லாம் முடியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோடு நம்ம 5 ஸ்லோகங்கள் வரைக்கும் பார்த்தோம். இப்போ 6வது ஸ்லோகம். அதிமஹான் கிரி ரேஷது வாமகே கரசரோருஹிதம் தரதே சிரம் கிமிதம் அத்புதம் அத்ரிபுலம் விதி த்வதவலோகபிராகதி கோபகைஹி. அப்போது இந்த மலையோ ரொம்ப பெருசு, இந்த கிருஷ்ணனோ தாமரை போல் மிருதுவான தன்னுடைய இடது கையால் இதை நெடுநேரமாக சுமந்துட்டுருக்கானே, இது எப்படி இந்த ஆச்சரியம்! ஒரு கால் மலையே தான் பலத்தை கிருஷ்ணனுக்கு கொடுத்துடுத்தோ அப்படின்னுட்டு கோபர்கள் அவளுக்குள்ளே பேசிக்கிறாங்க. அஹஹ தாஷ்ட்ரியம் அமுஷ்ய பட்டோர் கிரீம் வியதித பாஹுர் அசாவரோ பயேத் இதி ஹரிஸ்த்வயி பத்த விகர்ஹணோ திவச சப்தகம் உக்ரம வர்ஷயத். அப்போ இப்படியெல்லாம் இந்த சிறுவனுக்கு என்னதான் துணிவுன்னு தெரியலையே, இவன் கை சோர்வடையிலையே, அப்படி சோர்வடைஞ்சா மலையசத்தை கீழே வச்சிருப்பானே, இப்படி நினச்சிண்டு இந்திரனும் தன்னுடைய கொழுப்பால் வெறுத்து 7 நாட்கள் கடுமையாக மழை பெய்ய செய்கிறார். அசலதி த்வயி தேவ பதாத் பதம் கலித சர்வ ஜலே சகனோத்கரே அபஹ்ருதே மருதாம் பதிஸ்த்வதபி சங்தி தீ சமுத்பாத்ரவாத். அப்போ தேவா அசலத்தின்னா அசராம, நீர் ஒரு இடத்துல ஒரு அடி கூட அசையாத நின்றுன்னு இருக்கும்போது மழையெல்லாம் கொட்டி மேகக்கூட்டம்லாம் காத்தால் விரட்டப்பட்டு தேவர்களுடைய அரசன் உம்மக்கிட்ட பயந்த மனசு உடையவனா அங்கிருந்தே கிளம்பிட்டான் இல்லையா, அதாவது இந்திரன் ஓடிட்டான் இல்லையா, சமுபாத்ரவத் அப்படி ஓடினதை தான் அந்த வார்த்தை குறிக்கிறது. அப்படி ஆகும் பொழுது அடுத்த 9வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். समम उपेष्युषि वर्षपरे तथा पशुपतेनुकूले च विनिर्घते पुवि विभो समुबाहितभूतरः प्रमुदितै पशुपै परिरेपिषये. அப்போ பெரிய அடமழை பெய்யுது, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, அதெல்லாம் பேஞ்சு ஓஞ்சு கோபர்களும் பசுக்கூட்டமும் வெளியே வர. அப்போ பிரபுவே பூமியில் திருப்பி மலையை நீர் வச்சு மகிழ்ச்சி பொங்கி அந்த கோபர்களால் கட்டி அணைக்கப்படுறார். அதாவது சுவாமி தன்னுடைய விரல்லேருந்து அதை நீக்கிட்டு திருப்பி அந்த இருந்த இடத்துலையே ஸ்தாபிதம் பண்ணிடுறார். அப்போ எல்லாரும் அவரை கட்டிக்கிறாங்க. தரணி மேவ புரா திருத்தவானசி ஷிதிதரோ தரணே தவ கஸ்ரமஹ இதி நுதஸ்திருதசை கமலாபதே குருபுராலய பாலய மாம் கதாத். அப்போ லக்ஷ்மிகாந்தான்னு அழைக்கிறார். கமலாபதே, லக்ஷ்மியினுடைய பத்தியே, முன்ன நீர் பூமியை தூக்கியிருக்கீர், இப்போ ஒரு மலையை தூக்குறது அப்படிப்பட்டவருக்கு என்ன பெரிய கஷ்டமா என்ன? ஷிதிதரோ தரணே, தரணி மேவ, அந்த தரணியான இந்த உலகத்தையே தூக்கினவருக்கு இது ஒரு கஷ்டமே இல்லை. அப்போ தேவர்களால் நீர் துதிக்கப்பட்டீரே, அப்படிப்பட்ட நீர் என்னுடைய வியாதியிலிருந்து என்னை காப்பாற்றி அருளும் குருவாயிரப்பா அப்படின்னு வேண்டிக்கிறார். இதோட தசம ஸ்லோகம் பூர்த்தி ஆகுது. 63வது தசகத்தில் கோவர்தன உத்தாரணாய நமஹா. அடுத்து 64வது தசகம். இது கோவிந்த பட்டாபிஷேகம்னு அழைக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் நம்ம ஒன்று யோசித்தோம்னாக்கா, சுவாமி பிறந்தோனையே 6 மாதத்தில் சகடாசுரனை வதம் பண்ணார். அதாவது வண்டியாக அவரை வதம் பண்ண வந்தவனை 6 மாதத்தில் வதம் பண்ணார். 1 வயசில் திருநாவர்த்தனை வதம் பண்ணார். 4 வயசத்தில் பகாசுரனையும் வக்ஷாசுரனையும் வதம் பண்ணினார். 5வது வயசில் காளிங்கனை வதம் பண்ணார். 6வது வயசில் தேனுகாசுரனை வதம் பண்ணார். இப்போ இந்த கோவிந்த பட்டாபிஷேகத்தை நம்ம பார்க்கணும். அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ ஹரயே நமஹா.